நான் போய் தண்ணி எடுத்துறேன்டா. என்னாச்சு? டேய் என்னடா பண்றீங்க? இது ஏன்டா ஃபர்ஸ்டே சொல்ல? மிஸ்டர் யூனியன் லீடர். எஸ் மேடம். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எது வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். பண்ண வேணாம், நீ நல்லா தூங்கு, நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கே வேணாம், நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறியா, போயிட்டு வா, ஜாலியா இரு, காசு வேணுமா, நான் பர்ஸ்ல ஆல்ரெடி வச்சுட்டேன், மாசம் எனக்கு காசு வந்து பாக்கெட் மணி டெபிட் பண்ணிட்டேன், எல்லாமே உனக்கு பக்காவா நான் பண்ணி தரேன், எனக்கு நல்லா சாப்பாடு போடு, என்ன நல்லா பாத்துக்கோ, 3 வேளை உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க, அம்மா என்ன வச்சுக்கோ, அவ்வளவுதான் எனக்கு போதும். கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கொஞ்சம் நான் பார்க்கிறேன், நான் கையில பிடிச்சேன் நேராசாத்துக்காக. எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கொஞ்சம் நான் பார்க்கிறேன், அந்த அதருதே உன் குத்தம், அதருதே என் குத்தம். சொல்லட்டுமா சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். இறந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். நின்னு போச்சு என் மூச்சு அடி கொலகாரி. நீ வல்ல தொட்டி சொல்லி நான் உன்னை வாழ்த்துறேன், வாழ்க்கை கொடுக்கறேன். தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஒட்டல, சும்மா மொத்தம் கொடுக்க. இந்த 6 மந்த்ல எனக்கு எவ்வளவு ப்ரப்போஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ் எல்லாருமே. எனக்கே இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னா இப்போ என் பொண்டாட்டி எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இவங்க. இதில் எனக்கே மெசேஜ் போட்டு உங்கள் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இதில் எனக்கு அவ்வளோ ப்ரப்போஸ்.
ஃபாரின்காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எவ்வளோ பேச்சு. எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல என்னால். கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா முடியல. நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல. மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். நான் பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள்ல நின்றுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாள்ல நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கிளாடி தந்திரவாடி டாப் டு பாட்டம் மாபெரும் ஐட்டம். மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம், மாபெரும் ஐட்டம்.